வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஒரு ரவின்ற ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்க மகேஷ்ன்றவர் வந்து ரவிகளை கேட்குறாரு, நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், ஏதாவது கொடுறா அப்படின்ட்டுருக்கு. உடனே தன்னுடைய நண்பனுக்காக டீ போட்டு கொடுத்துருக்கான். அதை சாப்பிட்ட மகேஷ் கேட்டிருக்காரு ரவிகளை, என்னப்பா வெறும் டீ மட்டும்தானா, கடிக்க ஏதாவது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். அதுக்கு அந்த நண்பர் சொன்னாரா, நாய் இருக்குது அவுத்து விடுவா, அது நல்லா கடிக்கும் அப்படின்னு. டாக்டர்களை வந்த ஒரு பேஷண்ட்டு சொல்கிறாருன்னா, டாக்டர் குடித்து கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னா. அதுக்கு டாக்டர் சொன்னாரா, கவலைப்படாதீங்க சார், உங்களுடைய குடிப்பழக்கத்தை நிறுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய குடிப்பழக்கத்தில் நீங்கள் சீக்கிரம் வெளியில் வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கு வந்த குடிகாரர் சொன்னாரா, நான் வந்து என்னுடைய குடிப்பழக்கத்தை நிறுத்தத்துக்காக உங்கள்கிட்ட கேட்க வரல டாக்டர், கை நடுங்கும் போது சரக்கு கீழே சிந்துது, சரக்கு கீழே சிந்தக்கூடாது அப்படின்னா கை நடுங்கக்கூடாது, அதனால் என்னுடைய கை நடுக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான மாத்திரை பத்திரம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா. ஒரு மாதிரி அதிகமாக குசும்பு இருக்க ஒரு மனிதர் வந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் நிற்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து கேட்டாரா, பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் எப்போ வரும் அப்படின்னு. 11:15. பாண்டியன் 12 மணிக்கு, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 1 மணிக்கு, மேங்களூர் எக்ஸ்பிரஸ் 2 மணிக்கு அப்படின்னு. டக்குன்னு அது எதிர்க்க வந்து ஒரு பொறுமை இழந்து, எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, எந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க? நான் எந்த ட்ரெயின்லையும் ட்ராவல் பண்ண போகிறதில்ல, இப்போ தண்டவாளத்தை நான் கடக்கணும், அதனால் இப்போ ஏதாவது ட்ரெயின் வருதா வரலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், என்னோடய பொது அறிவுக்காக தான் உங்கள் இதெல்லாம் கேட்டேன் அப்படின்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.